பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடிகை கஸ்தூரி நம்மோடு இணைகிறார். இவ பொம்பளை ரவடியாச்சா? ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருந்து மருத்துவர் கார்த்திகேயன் நம்மோடு இணைகிறார். ஐயோ, இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் திரு முஸ்தபா இணைகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திரு இன்பதுரை நம்மோடு இணைகிறார். நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உருண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. முஸ்தபா அவர்கள் நோன்பு திறப்பதற்காக இருந்தார். எதை நோக்கி அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்றால், ரமலான் மாதம் வரும் வரை ஒரு நோன்பு இருப்பார். ரமலான் எப்போது வரும் என்று பார்த்தால் பிறை தெரிந்தால் வரும். பிறை என்பது சின்ன சந்திரன். இத சொல்றதுக்கு தான் தலையில அன்றாட போட்டுட்டு ஓடி வந்தியா? ஆகவே சந்திரனை தலைவராக கொண்ட, ராமச்சந்திரனை தலைவராக கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பிறை தெரியாதா, சந்திரன் வராதா என்று ஏக்கத்தில் இருக்கிறார். நான் சொல்லல நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சி.வி. சண்முகம் அவர்கள் என்னுடைய கனவில் ஒரு நடிகை வருகிறார், நடிகையை பெற்றுத்தா என்று கேட்கிறார். கஸ்தூரி அவர்கள் தெலுங்கிலே ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். தமிழ்நாட்டில் எங்கு அநீதி நடந்தாலும் நான் குரல் கொடுப்பது மட்டுமல்ல செயல்படுவேன் என்று. சி.வி. சண்முகத்துக்கு எதிராக அவர் என்ன செயல்பட்டார் என்பதை நான் கேட்கிறேன். அப்ப வாய வடபழனிக்கு வாடகை விட்டுனீங்களா? சிவாதிலீபன் என்ற தோழர் ஒருவர் இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறேன் என்று, இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று முழங்கியபடியே ரயிலுக்கு முன்னால் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார். போன அந்த உயிருக்கு இந்த நிமிடம் வரை திமுகவின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை தவிர வேறு எந்த தலைவரும் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். சிவாதிலீபன் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சீங்களான்னு கேக்குறாரு. ஐயா, 5 வருஷமா தெரியாத இந்தியை இன்னைக்குதான் அவர் கண்ணை உறுத்திச்சா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். இப்படி எல்லாம் பண்ணி நீங்க தேவையில்லாத ஒரு பொய் போராட்டத்தை கையில எடுத்து ஒரு உயிர் அநியாயமா காவு கொடுத்துட்டீங்களே. ஒரு உயிர் அநியாயமா ஆயிரடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது. ரயில் நிலையங்களில் இருந்த பெயர் பலகை இப்போதுதான் கண்ணுக்கு தெரிந்ததா என்று. திருப்பரங்குன்றத்தில் 150 ஆண்டுகளாக இருந்த தீபத்தூண் உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையே, அது சர்வே கல்லாகத்தானே இருந்தது. திடீரென்று உங்கள் கண்ணுக்கு அது தீபத்தூணாக எப்படி தெரிய வந்தது என்பதுதான் ஆச்சரியம். இப்ப நான் என்ன பதில் சொல்றது? ஐயா ஐயா, ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. இரங்கல் தெரிவிக்கலன்னு சொன்னீங்களே. விளாத்தி குளத்துல பாத்ரூம் போறதுக்காக ஒரு சிறுமி, வெறும் பாத்ரூம் போறதுக்காக வெளியே போன சிறுமிய கண்டன் துண்டமா வெட்டி இன்னைக்கு கொண்டு போட்டிருக்காங்களே, அதுக்கு யார் இரங்கல் கொடுத்தீங்க? பத்தல நடிப்பு, பத்தல கண்ணுல பயம் தெரியுது. தேரை எடுத்து தெருவுல விட்டதா சொல்லுவாங்க. இங்க தேரடி அவர்கள் தேரையும் எடுத்து தெருவுல விட்டுட்டாரு. அவருமே ஒரு தெருச்சண்ட அளவுக்கு தவறான குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சுட்டு போயிட்டார். என்னடா டாபிக் கொடுக்காம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? பல்லு போன ஜிப்பு மாதிரி. பத்திரிகையாளர் என்ற பேருல இங்க வந்து அவர் பேசினது திமுக விசுவாசியால் மட்டுமே சொல்லக்கூடிய கூற்றுக்கள். என்னை பத்திரிகையாளனா இல்லையா என்று கேட்பதற்கு நீங்கள் மனிதன் தானா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு அப்ப இருந்தே டவுட். நாகரீகம் உள்ள மனிதன் மதங்களை ஒன்றுபட நேசிப்பான். நாகரீகம் உள்ள மனிதன் மதங்களும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பான். ஆனா எனக்கு இந்த கூச்சம், அச்சம், நாணம், மதம், பயிர்ப்பு, வெக்கம் எதுவுமே கிடையாது. தலைவர்னு சொன்னாலே அது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் எடப்பாடி ஐயா மட்டுமே. கோவரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லிருக்கிறேன். இபிஎஸ் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல கஜா புயல் வருது, தானே புயல் வருது, கொரோனா வருது. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் அழைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு few yearsல அவர் எத்தனை விஷயத்தை பார்த்தாரு, எத்தனை விஷயத்தை சமாளிச்சாரு. இப்படிப்பட்ட பாதம் தாங்கி பழனிசாமி அப்படிப்பட்ட இடர்களை சமாளித்து ஒரு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி ஏன் திருப்பி ஜெயிக்க முடியல? நான் யாரு வெறும் டுபாக்கூர். ஸ்டாலின் ஐயா கேக்குறாரு, உங்கள் கனவு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கனவு சொல்லட்டுமா? ஸ்டாலின் ஐயாவை மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக பார்த்து ரசித்த நான் அவரை மீண்டும் அந்த பதவியில் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. என்ன உள்ள இருந்து புகையா வருது? அதிமுக ஒண்ணு எங்களை வளர்த்து விட வேணாங்க, திமுக தாங்க பாஜகவை வளர்த்து விடுது தமிழ்நாட்டுல. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க?
அது வலி வேற டிபார்ட்மெண்ட். கஸ்தூரியே எங்க பாஜக சேர்ந்தா? நீங்க பேச சரியா கேட்கல, ஏதோ ஜெனரேட்டர் பக்கத்துல நின்னு பேசுங்க நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்களேன். திமுகவுக்கு எதிராக 4 கருத்து போட்டங்க. நீ சங்கி, நீ சனாதனி, நீ வலதுசாரி, போட மூஞ்ச பாரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. நீ பாஜக, நீ மோடி அடிவரடி, இப்படி எல்லாம் அவங்க டெய்லி சொல்லி ஐயோ அப்ப திமுகவை எதிர்க்கணும்னா பாஜக தான் இருக்கணும் போல இருக்குன்னு நானே போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டேன். இதான் உண்மை. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற என்னங்க? அதானே சொன்னாரு, டெல்லிக்கு போற அடிமைகள்னு அதிமுக வச்சுனாருங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஐயா, அம்மா இருந்திருந்தா திமுக ஆட்சியே இருந்திருக்காது. ஜோக் இல்ல இல்லையா? இன்னைக்கு பெஹல்காம்ல ஒருத்தங்களுடைய சமயம் என்ன, நம்பிக்கை என்னங்கிறதுக்கு பேண்ட கைட்டி பார்த்து சுட்டவங்களை இன்னைக்கு நாம வந்து அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய், ladies and gentlemen, please sit down. அக்கார் 7 ரவுடி நான் பார்த்த வேண்டாம். சரி, நான் அதை மாத்தி சொல்றேன். பெஹல்காம்ல மதத்தின் பெயரால் நடந்த தீவிரவாதத்திற்கு கொஞ்சம் மானம் சூடு சொரண வெக்கம் இது இருக்காடா பிஜேபி பசங்க உங்களுக்கு? சுங்கி பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய தீவிரவாதிகளுக்கு யார் சரியான பதிலடி கொடுத்தார்கள்? இந்த பிஜேபி அரசு தான். உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? பூரண சந்திரனுடைய ஆட்சி இங்கு மீண்டும் மலரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதற்கு முதலில் சூரியன் அஸ்தமிக்கும் என்பதை சொல்லி வணக்கப்படுகிறது. திமுக பெண்கள் பாதுகாப்புல சரியில்லை, அதிமுக பெண்கள் பாதுகாப்புல சரியில்லை. விஜய் வந்தா பெண்கள் பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துவார்? ஏங்க நான் அதான் கேட்றேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வேலுநாச்சியார் என்ற பெயர்ல ஒரு யூனிஃபார்ம் இல்லாம ஒரு தனிப்படை அமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன். அந்த பெண்களுக்கு எமர்ஜென்சி அலாரம் நீங்க வந்து ஆட்டோ டாக்ஸில நான் கொண்டு வருவேன். என்ன இதெல்லாம் சும்மா பெண்களை எப்படி பாதுகாப்பீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு வேலுநாச்சியார் நீதிமன்றத்தை நாங்க அமைச்சிருவோம். அண்ணா, நீதிமன்றத்தை எல்லாம் அப்படி தனிநபர் பேர்ல அமைக்க முடியாதுன்னு. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம். நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்க. அதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, நாங்க பாஜக சேர மாட்டோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு தேதி வரைக்கும் நானும் மேடமேடையா சொல்றேன், ஒரு இடத்தில் கூட பாசிச பாஜக என்ற வார்த்தையை விஜய் அவர்கள் உச்சரிக்கவே இல்லை. ஏற்கனவே அவர் பயந்துட்டு இருக்காரு, மேல பயன்படுத்தி அவருக்கு பேதிக்கிதி ஆயிடுச்சுன்னா ஏன் வரல அப்படின்னாக்க தொட நடுங்கு. அதனால அவங்களால அந்த பாசிச பாஜகங்கிற வார்த்தையை சொல்வதற்கே தைரியம் இல்லை, திராணி இல்லை. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இஸ்லாமியர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கான பந்தம் மிக நெருக்கமானது. வெளியே போ. நீதி என்று எடுத்துக்கொண்டால் அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கப்படுது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம முன்னால 4 பேர் முதலமைச்சர் பதவிக்கு இருக்காங்க. எடப்பாடியார், திரு மு.க. ஸ்டாலின், திரு சீமா, திரு விஜய். கண்ண மூடி தனி மனித ஒழுக்கம், அதில் உயர்ந்தவர் யார் என்று எண்ணி பாருங்கள். ஒரு துரும்பை எங்கள் தலைமையர் மீது எடுத்து போட முடியுமா? சீக்கிரமா போடா, விஷால் முறைகிறார், அடிக்கடி போறாரு. 2000 ரூபாய் தருவேன்னு திரு ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். 10,000 ரூபாய் தருவேன்னு அண்ணன் எடப்பாடியார் சொல்றார். 2 பெருசா 10 பெருசா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். 2 மாசம் 10 ஒரு தடவை தானே. ஒரு பெரிய சந்திரன், முழு சந்திரனா இருந்தது, அப்படியே தேஞ்சு போய் அமாவாசை ஆக்கி வச்சுட்டாரு ஒருத்தர். இதுல வேற அந்த அமாவாசையை வேற கொண்டு வரணும்னு தேடிட்டு இருக்காங்கன்னு வேற அண்ணன் சொல்றாரு. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? திமுக 1000 ரூபாய் கொடுக்குது, 2000 ரூபாய் கொடுக்குது. அண்ணா திமுக 2000 ரூபாய் கொடுக்குது. தாவேகா 2500 ரூபாய் கொடுக்குது. இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க, 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க வர போறது இல்ல, நீங்க வாங்கி தானே பழக்கம். திருநதியா நீங்க எங்க இருந்து கொடுக்க போறீங்க? இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தான் சொன்னவர்கள் இந்த நாம் தமிழர் இயக்கங்கள், அவரோட தலைவர் சீமான் அவர்கள். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சொல்லாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை
தேவனின் பிள்ளைகள், அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. பொய்யா சொல்ல வேண்டியது. இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டு ரமலான் மாதத்துல எப்படி உங்களுக்கு வாய் குசாம போய் சொல்ல முடியுது? அனைவருக்கும் கல்வி, அத்தனை பேருக்கும் இலவசமாக கல்வி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இதை சொல்றது நாம் தமிழர் கட்சி. சொல்ல முடியுமா உங்களால? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? மேடம் போனதுக்கு அப்புறம் அதிமுக நிலைமை என்ன? இன்னைக்கு டெல்லியில சொல்றாங்க எடப்பாடி தான் மாப்பிள்ள, ஆனா போட்டிருக்க சட்டம் மட்டும் எந்தன்னு சொல்றாங்களே, அதுதான் ஆபத்து. இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. பாஜகவை பேசுவதற்கு வக்கு இல்லாமல் நான் இப்பயும் கேட்கிறேன், பாசிச பாஜக பேசுற ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அடிமையாக இருப்பது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். வேற யாரு? நான் தான். நீங்க எங்களை மீண்டும் மீண்டும் திரள் நிதி என்று சொல்லிக் கொண்டு கிண்டல் செய்வீர்கள், ஆனால் காலரை தூக்கி விட்டு சொல்லுவான், ஆமா நாங்கள் திரள் நிதியில தான் கட்சி நடத்துறோம். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவையான தலைவர். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. முஸ்தபா உள்ளிட்டவர்கள் அவருக்கு பதில் சொல்ல விரும்பல. போட்டி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மட்டும்தான். அளவு இந்த மாதிரியா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ. சரி, பாஜகவோட முதல்ல சேர்ந்தது யாரு? தமிழ்நாட்டுல சேர்ந்தது யாரு கேட்டால் பாஜகவோட நீங்க சேர்ந்தீர்களா இல்லையா? சரி, நாங்க தான் முதல்ல சேர்ந்தோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மத்திய அரசும் மாநில அரசும் எடக்கமா படி செஞ்சு டபுள் என்ஜின் சர்க்கார்ல இன்னைக்கு புள்ளி விவரத்தோட சொல்ற, இன்னைக்கு மிக அதிக அளவில் வறுமையை ஒழித்த மாநிலங்கள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசும் பீகாரும். டபுள் என்ஜின் சர்க்கார் இங்க வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல பதட்டத்துல எதுக்கு டெல்லிக்கு போனாங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இந்தியா ஒட்டுமொத்தத்துல பாவர்ட்டி இண்டெக்ஸ பத்தி கஸ்தூரி பேசுறாங்க. என்ன எதனால இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது என்னன்னு பாருங்க. இது என்னன்னு பாருங்க. நிதி ஆயோக் வெளியிட்டு இருக்கு நோ பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கு. நீங்க சொன்ன உத்தரப்பிரதேஷ் எவ்வளவு தெரியுங்களா? 57. நாங்க சொல்லி முடிக்கிறோம், உட்காருங்க. பீகார் எவ்வளவு தெரியுமா? அவங்க வேற பெருமையா சொல்றாங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார், டபா இன்ஜின். பீகார்ல 39. இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 91 அப்படின்ற இண்டெக்ஸோட இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த மேப்ல பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேச கத்துங்க. என்ன ஓய் நாக்குல அளவு குத்துற மாதிரி திருன்னு முடிக்கிற? சும்மானா உட்காந்துட்டு பாவர்ட்டி இண்டெக்ஸ பத்திட்டு ரொம்ப பெருமையா வேற பேசிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுரண்டி இன்றைக்கு அடிமைத்தனத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய மோடி அரசை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் நீங்க எல்லாம் வெக்கப்படணும். வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன, வாயை பாடுறா, மாடு மாதிரி மின்னுக்கிறீங்களா? உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.